கர்ப்பமாயிட்டேன். அதனால எங்களுக்குள்ள கடந்த மாசமே பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி, பாவனி இப்போ ஷாக்கிங்கான நெறைய விஷயங்கள வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சின்ன திரையில பிக் பாஸ் மூலமா பிரபலமான ஜோடிகள்ல ஒருத்தவங்க தான் அமீர் மற்றும் பாவனி. இப்போ ரீசென்ட்டா துணிவு படத்துல சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. அமீர் டைரக்ட் பண்ண போற அடுத்த படத்துல பாவனி தான் ஹீரோயினா நடிக்க போறாங்க அப்படிங்கிற விஷயமும் சமூக வலைதளங்கள்ல பரவிக்கிட்டு இருக்கு. பாவனிய பொறுத்தளவுல சோசியல் மீடியால எப்பவுமே ஆக்டிவா இருப்பாங்க. கிடைக்கக்கூடிய கொஞ்சம் டைமில் கூட அவங்க ஃபேன்ஸ் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போவும் அதே மாதிரி தான் ஒரு கியூஏ செஷன் வந்து வச்சுருந்தாங்க. அதில் ஒரு நபர் வந்து உங்களுக்கும் அமீருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சாமே, இதை ஏன் இன்னும் சொல்லாமல் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு பாவனி வந்து சமூக வலைதள பக்கத்தில் போன மாதம் எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் கர்ப்பம் ஆயிட்டேன், அமீருக்கும் எனக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் எங்களுக்கு தெரியாமலே பரவிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ நீங்கள் கூட கல்யாணம் ஆயிடுச்சான்னு தான் கேட்குறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தாங்க வருது. அடுத்து என்னென்னலாம் சொல்ல போறீங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு போல்டான ரிப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. பிக் பாஸ் முடிஞ்சதுலேருந்து அமீர் மற்றும் பாவனி இவங்களுடைய திருமணம் எப்போது அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே தாங்க இருக்காங்க. இதுக்கு பாவனி சைடும் சரி, அமீர் சைடுமே சரி, ரெண்டு பேருமே சமாளிச்சுக்கிட்டே தான் வராங்களே தவிர கரெக்டான ஒரு டேட் வந்து கொடுக்கவே இல்லை. அதனால தான் இந்த மாதிரி கேள்விகள்லாம் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க.